அப்புறம் வண்டி வேற எடுத்துருக்கேன், ஒரு புதுசா வண்டி எடுத்துருக்கேன். இந்த ஓட்டி சரிஞ்சு போச்சு. இந்த வண்டிலாம் ஓட்டி சரிஞ்சு போச்சு. 10 கிலோமீட்டர் வருது, அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேடிஎம் இதெல்லாம் ஓட்டி சரிஞ்சு வண்டி சரிஞ்சு போச்சு. இறக்கிறீங்களா? இப்போ இறக்கிறீங்களா? இறக்கிறேன். பசங்க விட்டு பெங்களூர் போய் வண்டி ஒன்று எடுத்து சொன்னேன், அம்மா குரூப்ல பாக்குறீங்க வண்டி. பார்க்கணும். ஐயோ அம்மா, என்ன இது? எத்தனை நாள் ஆகுது வண்டி வந்து? அப்படியா? காசு கேஷ் எல்லாம் அனுப்பிச்சு விட்டீங்களா? பசங்க அவங்களும் செலவு கொடுத்துட்டாங்க, வண்டி எடுத்தாங்க. அப்படிங்களா? எவ்வளவு நான் கொடுப்பீங்க? 20,000 கொடுத்தாங்க. பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல. ஆளுக்கு 20,000. என்ன ஒரு நாளைக்கு போயிட்டு வரும்? அவங்க செலவுக்கா? ரூம் செலவு, வண்டி எடுத்து வரதுக்கு 40,000 அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. வண்டி எடுத்துங்களா? 12.5 லட்சம். 12.5 லட்சமா? வண்டி எப்படி பாருங்க, ஏக்கர் போற எனக்கு தான். பணம் தான் விளையுது, தேங்காய் விளையில பணம் விளையுது. மரத்தை கம்மிட்டாட்டினா பணம் கட்டும். இந்த மாதிரி இல்லை. பணம் இப்போ உங்களுக்கு முக்கியம் இல்லை, ஆளுங்க தான் முக்கியம். இப்போ சாய் போடுறது காவல இழுத்துட்டு போயிடுச்சு. என்ன பண்ணுறது? அவங்களே சேர்த்து இழுத்துட்டு போயிடும். இவங்க சேர்த்து இழுத்து போயிடும். அதுல வண்டி போக வேண்டியது. அந்த மாதிரி வண்டி பேசிட்டு இருக்கும்போது அது நீங்க ஆன் பண்ணாதீங்க. ஐயோ சரி, இல்லை பண்ணல. இது பயங்கரமான சுவிட்சா இருக்க மாட்டேங்குது. இன்னும் கேனுக்கு ரெண்டு இருக்கு. எது தெரியுங்களா? நான் ரன்னிங் 140 150 வரப்போ ஒரு ஆள் தள்ளுவோம். அது 2 மேலே அப்படியே ஹெலிகாப்டர் மாதிரி வந்துட்டே இருக்கும். இந்த சுவிட்ச் போட்டா தானே எந்திரிச்சுக்குமா மேலே? சுவிட்ச் பாருங்க, எப்படி பாருங்க. 140 தான் அழுத்தம். சுவிட்ச் ஹெலிகாப்டர் மாதிரி தானே? அதே மாதிரி தான் இருக்கு. இது தெரியுங்களா? பாருங்க, இந்த சுவிட்ச் எது தெரியுங்களா? அது இருக்கு. இந்த அழுத்தம்னா ஃப்ரண்ட் டோர் மட்டும் எந்திரிக்கும். அது தானாவே இல்ல, இந்த சுவிட்ச் அழுத்தம். அதான் சுவிட்ச் அழுத்தம். இது அழுத்தம்னா ஸ்ட்ரைட்டா போகும், நெஞ்சிக்கும். ஃப்ரண்ட் டோர் மட்டும் ஏறினா இது அழுத்தம். இது அழுத்தம்னா ஃப்ரண்ட் டோர் மட்டும் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி வண்டிங்க. எங்கண்ணா பசங்களாம் இப்போ அடுத்த ட்ரிப்பு வந்து லடாக் போகலாம் தான் ஐடியா. லடாக்கா? ஆமா, கூட்டிக்குவேன். நான் பசங்க வந்து ரெடி ஆகுங்க. பரவாயில்ல. ஒரு ஆளுக்கு 50 நேரம் செலவு கவலை இல்லை. அதெல்லாம் நீங்களே போட்டுக்குவீங்க? போட்டுக்குவேன். அவங்க திருப்தியா இருக்கும் கூட்டு போறாங்க. எல்லா செலவும் கட்டு வச்சுக்குவேன். சட்டு வேற மாதிரி இருக்கும். மொத்தமாக ஒரு பட்டன் வச்சிருப்பேன். ஒரு ஆளுக்கு 500 வெளியே. ஒரு ஆள் பட்டன். இப்போ ஹோட்டல் போனீங்க 5000 ஆச்சுன்னா 10 டைம் கை வேறலாம் வெளியே எடுக்கும். பட்டன் டக்கு 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 டக்குன்னு அப்படி அழுத்த அப்படியே வந்து இது வந்துச்சு பாத்தீங்களா? கரெக்டாங்களா? இது செஞ்சீங்களா? பாத்தீங்களா? இது செஞ்சிட்டீங்களா? என்னன்னா அது? ரேஷன் கடிக்கா? சரி நான் போயிட்டு வாங்க. நான் டென்ஷன்